38 வருஷமா வியாதியா இருக்கிறான். அவன் யார் என்ன இயேசு ஒண்ணுமே தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் புரிந்திருந்தார், இந்த மனுஷனை நான் படைச்சேன், இந்த மனுஷனை நான் உருவாக்கினேன். 38 வருஷத்துக்கு முன்னாடி இவன் வியாதி உள்ளவன் என்று பிச்சை எடுக்க முடியாத குடும்பம் இவனை போட்டுட்டு போயிடுச்சு. இவனால நடக்க முடியாது, நிற்க முடியாது, உட்கார முடியாது, குடும்பத்தினால மறக்கப்பட்டான். ஏன்பா அங்கே இருக்கிற ஆண்டவரை என்னை கொண்டு போகிறதுக்கு அந்த தண்ணீரில் போடக்கூட யாரும் ஆள் இல்லை, எல்லாமே போனவங்களோடு போனவங்க. இப்போ யாரும் என்ன வந்து பார்க்கறதில்ல, தனிமையாக இருக்கிறேன். அப்போ அதான் ஆண்டவர் நினச்சாரான், இவன் அநேக நாள் வியாதி உள்ளவன் என்று நினச்சி அவன் எந்த குலம், எந்த கோத்திரம், அவன் என்ன பேர், என்ன ஜாதி எதுவுமே பார்க்காம நீ எழுந்து நட என்று சொல்கிறார். 38 வருஷமா வியாதி உள்ளவன் எழுந்து நடக்க. தண்ணீரை காண்கிறவர், தண்ணீரை காண்கிறவர். இயேசுவால மாற்ற முடியாத பிரச்சனை, இயேசுவால சால்வ் பண்ண முடியாத பிரச்சனை உலகத்துல ஒன்றும் இல்லை. திருமணத்துல அவமானம், திராட்சரசம் குறைந்து போனது, தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர். பசியும் வேதனையுமாக வனாந்திரத்துல ஜனங்க இருக்கிறாங்க. 5 அப்பத்தை 5000 பேருக்கு பகிர்ந்தவர். இயேசுவால ஆகாதது ஒன்றும் இல்லை. 12 வருஷமா வியாதி உள்ள ஸ்திரீ அநேக டாக்டர்களை பார்த்து சுகமாக்க முடியவில்லை. இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் குணமாவேன் என்று விசுவாசிக்கிறாள். தொட்டால் குணமானால். இயேசுவால் ஆகாதது ஒன்றுமில்லை.